வணக்கம். என்னவா இருக்கும்? ஓகே. ஓகே. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். திஸ் இஸ் SRB ஃப்ரம் என்னவா இருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானுமே நல்லா இருக்கேன். பல மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு ட்ரிப்பு கிளம்பி போகிறோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் தாங்க போயிட்டுருக்கோம். அதுவும் ஒன் டே ட்ரிப்பாக போயிட்டுருக்கோம். மார்னிங் தான் தெரியும் இவன் ராமேஸ்வரம் தான் கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு. ஒன் டே ராமேஸ்வரத்தில் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வாங்க. இயர்லி மார்னிங் 4 o'clock நம்ம இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:30. இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து பாம்பன் பாலத்தை ரீச் பண்ணிடுவோம். ஓகே. ஓட்டு 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 மக்களே, பாம்பன் பாலத்துக்கு வந்தாச்சு. எனக்கு இப்போ இதுதான் ஞாபகத்துக்கு வருது. 2.5 கிலோமீட்டர் கடலுக்கு நடுவில் பாம்பன் பாலம். ஃபஸ்ட் டைம் நான் ராமேஸ்வரம் வரேன். அதுவும் பாம்பன் பாலத்தை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன்னு. இதனால் வரைக்குமே நான் வந்து டிவிலையும் யூடியூப்லேயும் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்து என்னோடய பக்கெட் லிஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிட்டான். இந்த இடத்த பாருங்களேன், எந்த அளவுக்கு பச்சை பசேன்னு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. இந்த இடம் வந்து தனுஷ்கோடி போகிற வழியில் தாங்க இருக்குது. இந்த வழியில் போகும்போது உங்களுக்கு ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் செக்கிங்ஸ் இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுவும் ட்ரக்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போனீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நிற்பாங்க. தனுஷ்கோடிக்கு வந்தாச்சு. இங்கேருந்து ஸ்ரீலங்கா பக்கம் தான். இப்படியே ஒரு ரோட்வே இருந்தால் நாங்கள் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்துடலாம். சரி, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. தனுஷ்கோடி ஒரு சுற்றுவோம். நாங்கள் வந்தது வந்து வீக் டேஸில் நாங்கள் வந்தனால கூட்டம் எதுவும் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. மிரட்டுறதுக்கு தான் 10 பேர், அடிக்கிறதுக்கு ஒருத்தன் தான். யாரோ தொட்டி ஜெயாவா? தனுஷ்கோடியில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அங்கேருந்து கிளம்பும் போது வர வழியில் கோதண்டராமர் கோயில் இருக்குது. அங்கே ஒரு விசிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி
மியூசியம் கொண்டோம். அதாவது சைக்ளோனில் அஃபெக்ட் ஆன பிளேசஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டேன். இந்த 1960ஆம் ஆண்டு வந்து சைக்ளோன் வந்தப்போ அடிச்ச லொக்கேஷன்ஸ் இதெல்லாம். டேய் போஸ்ட் ஆஃபீஸு, மெடிக்கல் காலேஜு, அங்கே சர்ச் பார்த்தோம். ஆனால் இதில் எது போஸ்ட்டு, எது மெடிக்கல் காலேஜ், ஐ மீன்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் எது, மெடிக்கல் காலேஜ் எதுன்னு தெரியல. அது மட்டும்தான்.